ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமாமா, இப்பதானே தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சு இன்னும் மூச்சு கூட விடல. அதுக்குள்ள என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆதிரி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன அவசியம்? ஏன் இந்த அவசரம்? அப்படின்னு நான் கேக்கல மாமா, என் அண்ணனும் அம்மாவும் தான் கேக்குறாங்க. மாமா, எனக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றது நல்ல விஷயம்தான், சந்தோஷமான விஷயமா தான் தோணுது. ஆனா என் அம்மாவும் அண்ணனும் இன்னும் கார்த்திய மாப்பிள்ளைய ஏத்துக்கவே இல்லையே. அவங்க கார்த்திகை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அத நம்ம அவங்களுக்கு கொடுத்துதானே மாமா ஆகணும். இப்போ எங்க அண்ணனுக்கும் அம்மாக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த வீட்ல நான் இருந்து நல்லபடியா சந்தோஷமா வாழாம வாழ வெட்டியா போயிருவானோன்னு சின்ன கவலைதான். அதனாலதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கார்த்தியை ஏத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாலுமே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லல மாமா, என்னோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னைக்கே வச்சுக்காம இன்னொரு நாள் எப்பயாவது வச்சுக்கலாமே. நானே என் அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ண வைப்பேன். ஆனா இத நான் ஆதிரி அக்கா கிட்ட சொன்னா நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க தான் அக்கா கிட்ட பார்த்து பதமா பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் மாமா. என்ன மாமா சொல்றீங்க? அது வந்து மாமா, தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் இந்த வீட்டோட பெரியவங்க. நீங்க சொன்ன ஆதிரி அக்கா கண்டிப்பா கேட்பாங்க.